குட் மார்னிங். இன்றைக்கி என் செல்லக்குட்டி ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்பாயா. இப்போ நல்லா பழுத்திருக்கு. காயாக எடுத்துகிட்டு வந்தார் எங்கள் ஹஸ்பண்டு. நல்லா பழுத்துருச்சு ஒரு 3 நாள்லே. இப்போ இதுதான் இன்றைக்கி என் செல்லக்குட்டியோட ஸ்நாக்ஸ். பப்பாளியே இது பாருங்கள் நல்லா பழுத்துருச்சு. எனக்கு கட் பண்ணவே முடியல, அதை இப்படி கட் பண்ணி வச்சுட்டேன். இதுதான் இன்றைக்கி என் செல்லக்குட்டியோட ஸ்நாக்ஸ் பாக்ஸு. ஐயோ, ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டேன். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ப்ரெட் இருக்குது, இதை வச்சு எதுனா பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிட வேண்டியதுதான். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெட்டு உப்புமாக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன், சூடாகட்டும். இது வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்குங்க. ப்ரெட்டை இந்த மாதிரிக்கு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் முட்டை, ஒரு 2 முட்டை தேவையான அளவு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை, வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப வதங்க வேண்டாம், இந்த அளவு கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டோன்னு நல்லா வதக்கிடலாம். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவு வந்து இது கறி மசாலா. இதிலே மிளகா மல்லியெல்லாம் சேர்த்து அரைச்சது தான், அதனால் நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போது மசாலாவோட இந்த பச்சை மணம் எல்லாம் மாறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 2 முட்டை சேர்த்துக்கலாம் இதில். இப்போது நம்ம முட்டை சேர்த்துக்கிட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த பதம் வந்துடுச்சு, நல்லா முட்டைலாம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ப்ரெட்டை ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது ரொம்ப நேரம்லாம் ஒன்றும் வேக வேண்டாம், நல்லா எல்லா மசாலாவோட சேர்ந்து வந்துச்சுன்னா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரெட் உப்புமா. என்னோடய குழந்தைக்கு வந்து அவ்வளோவா அந்த காரம் பிடிக்காது மசாலாஸ்லாம், அதனால் நான் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சிக்கன் மசாலா ஆட் பண்ணலாம், பெப்பர் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் நான் இன்றைக்கி ப்ரெட் உப்புமா பண்ணி காட்டியிருக்கேன். எப்படி இருக்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் ப்ரெட் இருந்துச்சுன்னா நீங்கள் இது மாதிரி செஞ்சு குட்டீஸ் கொடுத்து பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு.